இதில் புளிக்குழம்பு வைக்கிறேன். எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போடுறேன், உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், மிளகு வந்து கொஞ்சம் பவுடர் பண்ணி கடைசியில் இறக்குறப்ப போடுவேன். இப்போ இவ்வளோதான், இதுதான். கருவேப்பிலை பாருங்கள். இதில் 3 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் பூண்டு நிறையா போடுவேன், பல். அதை எல்லாத்தையும் இப்படி போடுறேன். பூண்டு பாருங்கள், அப்படியே பூண்டு எவ்வளோ வருது பாருங்கள். நல்லா வணக்கணும். இது நல்லா அப்புறம் 3 தக்காளி அடித்து வச்சுருக்கேன். அதுலேயே வந்து 3 தக்காளி இது பண்ணி வச்சுருக்கேன். அது ரெட்டிஷ்ஷாக ஆயிடுச்சுங்களா? 3 பங்கு போட்ட வெங்காயம் இப்போ 1 பங்கு ஆகுது. இந்த சமயத்தில் தக்காளி போடுறப்பே உப்பு, புளிக்குழம்புக்கு வேண்டிய உப்பு போடுறேன். பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சள்தூள், இப்போ தனியாத்தூள் கொஞ்சம் நல்லா போடணும். அப்போ தான் குழம்பு நிறையா புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், கொஞ்சம் தண்ணி, ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றணும். கொஞ்ச நேரம் பாருங்கள். இது நல்லா எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு தக்காளியே இருக்கிறதே தெரியல பாருங்கள். அதை போட்டுட்டு இப்போ வந்து நான் புளியை ஊற்றுறேன். நல்லா இதில் நிறையா புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை அப்படியே ஊற்றுறேன். ஸ்லோ பண்ணிவிடுவேன். ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் அப்படியே தூவி விடுவேன். பாருங்கள், புளி ஊற்றி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிட்ருக்கிறேன். பாருங்கள், அந்த மாதிரி நல்லா ஸ்லோ குக்கிங்கில் வச்சுருக்கேன். ஸ்லோ குக்கிங்கில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிட்ருக்கிறேன். இப்போ இதுக்கு போட வேண்டியது வந்து மிளகுத்தூள் போடணும், அவ்வளோதான். மிளகுத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் வெல்லம், இறக்குறப்ப வெல்லம் போடுவேன். ஆனால் அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கடைசியாக தான் போடணும், அதுக்கு தான் போடுறேன். இதை பாருங்க, கடைசியாக தான் வெல்லம் போடணும். இது கொதிக்கட்டும், நான் எண்ணெய் பாருங்க நல்லா கொதிக்குது. இது கொதிக்கிறப்போ இதுக்கு வந்து இப்போ வந்து வெல்லம் போடணும். போதும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்க எப்படி நல்லா புளிக்குழம்பு. இதில் என்னடா வெண்டைக்காய் திடீர்னு தெரியுதுன்னு நினைக்காதீங்க, ஒரே ஒரு வெண்டைக்காய் இருந்துச்சு, அதை கடைசியில் ஆட் பண்ணேன். அது வெந்திருக்குமோ வெந்திருக்காது தெரியாது. புளிக்குழம்புல வெண்டைக்காய், கத்திரிக்காய் போடலாம். நான் கத்திரிக்காய் இப்போ இருக்குது, ஆனால் போடல. வெண்டைக்காய் ஒன்று இருந்துச்சு, சரி அது மட்டும் கட் பண்ணி போட்டேன். அது மிதந்து வந்துட்டுருக்கு. புளிக்குழம்பு பாருங்கள், எண்ணெய் தேறிட்டு இருக்குதுங்க. நான் மூடி போட்டு மூடி வச்சுருந்தேன், அப்புறமே எடுத்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்கா? இதுதான் புளிக்குழம்பு. இன்னும் சுண்டணுன்னா கூட சுண்ட வைக்கலாம், பட் போதும்னு நினைக்கிறேன்.
நல்லா ஹையாக வச்சு கொஞ்சம் ஒரு ஒரு இது பண்ணி ஹையாக கொஞ்சம் வச்சுட்டு, எப்பயுமே எது இருந்தாலுமே ஹையாக கொஞ்சம் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா அது பாருங்கள் அப்படியே எண்ணெய் இன்னும் நல்லா தேறிடும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் அந்த சூட்லேயே இருக்குது இல்லையா குழம்பு, அதுக்கப்புறம் தான் கிணத்துக்கு மாற்றணும். அப்படியே அதுக்கப்புறம் திறந்து பார்த்தா நல்லா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தேறி நல்லாயிருக்கும்.